அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். மாதத்தின் முதல் நாள் செப்டம்பர் மாதம் 1/9/2025 ஆவணி மாதத்தின் 16ஆம் நாள் திங்கட்கிழமை முழுவதும் நவமி திதியோடு ஆரம்பமாகுது. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செல்வ செழிப்பான மாதமாகவும் மன நிம்மதியை தரக்கூடிய மாதமாகவும் அமையட்டும். இந்த மாதத்தின் முதல் நாள் நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆன்மீக கதைகள், புராண கதைகள், வாழ்க்கை நெறி தத்துவங்கள், தன்னம்பிக்கை கதைகள் நீங்க கேட்க விரும்புனீங்க அப்படின்னா நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளுமே நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வரங்க. அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். நீங்கள் எப்பெல்லாம் எனக்கு என்ன செஞ்சாரு கடவுள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த நிமிஷத்தை கூட உங்களுக்கு கொடுத்தது கடவுள் தான். அந்த கடவுளுக்கு நாம் நன்றி செய்யக்கூடியதுதான் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் ஆன்மீக பூஜைகளும் பரிகாரங்களும். அடுத்தது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நாம செய்கிறோம். தினம்தோறும் மந்திரம் சொல்றது, விளக்கு பொறுத்துறது, இதெல்லாம் வேலையா நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் கொடுத்த கடவுளுக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயமா நினைத்து மனதார மன நம்பிக்கையோடு உறுதியோடு செய்யுங்க. நான் செய்யக்கூடிய விஷயத்துல எனக்கு வெற்றி கிடைக்கும், என் வாழ்க்கையில கண்டிப்பா நான் வெற்றியை சந்திப்பேன், நான் செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் எனக்கு வெற்றியில முடியும்னு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். கண்டிப்பா அந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாகவே இருக்கும். இந்த நாளில் முழுவதும் பார்த்தீங்கன்னா நவமி திதி. நவமி திதி பொதுவாகவே பெருமாளுக்குரிய ஒரு நாளாகவே இருக்குங்க. இந்த திதியில் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச துளசி இலையை, துளசியை மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். கோயிலுக்கு துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றலாம். நிலைவாசலுக்கு துளசி வைக்கிறது, இதை பற்றி பெருசாக சொல்லலாங்க. அந்த நிலைவாசலில் துளசி வைக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எந்த அளவுக்கு மாவிளை தோரணம் கட்டுறது ஒரு வீட்டுக்கு நல்லதோ அதை போல இந்த நவமி திதியில் ஏகாதசியில், துவாதசியில், பௌர்ணமியில, அமாவாசையில, வெள்ளிக்கிழமையிலாம் நீங்க நிலைவாசல்ல துளசியை வச்சு பாருங்களேன். அந்த வீட்டுல பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. நீங்க இன்று செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் சரிங்க, ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுங்க. அந்த தண்ணீர்ல கொஞ்சம் துளசி இலைகள், சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம், சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஒரு தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை உங்க வீட்டுல பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு, இந்த மாதம் எனக்கு செழிப்பான மாதமாக இருக்கணும், எனக்கு பணத்தட்டுப்பாடே வரக்கூடாது, நான் செய்யற விஷயத்துலலாம் எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை வீட்டில் இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் எடுத்து குடிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக நான் தெளிவுபடுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.